பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு கொடுத்த பதிலடியை நாம் வாசிக்கிறோம். அவன் சாத்தானை பார்த்தவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் சொல்கிறான், நீ என்னை பணிந்து கொண்டால் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக. இன்றைக்கு நாம் யாரை பணிந்து கொள்கிறோம்? அன்றைக்கு இயேசுவின் பிறப்பு உலகத்துக்கு கொண்டு வந்த செய்தி மத்தேயு 2:11 வாசிக்கிற பொழுது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, பிள்ளை இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் தாயையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்த நாளிலே அவர்கள் அந்த செய்தியை கேட்டு இயேசுவை பார்க்க வந்த பொழுது பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு விழுந்து பணிந்து கொண்டார்கள். அன்று முற்பிதாவாகிய ஆபிரகாம் கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தருடைய தாசர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். தீர்க்க தரிசிகள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பிற்பாடு வந்த தீர்க்க தரிசிகளும் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பரலோகத்தில் மூப்பர்கள் கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். தேவதூதர்களும் கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். கெராபீன் செரோபீன்கள் செராபீன்கள் கர்த்தரை போற்றி துதித்து பணிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனை பணிய நாம் மறுக்கிறபடியினால் பல கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து குனிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் உங்கள் குடும்பங்களில் சகல காரியங்களை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் சகல ஜனங்களும் பிதாவை பணிந்து ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. அவர் அதனால தான் சொல்றார், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் என்று. இன்று நம்முடைய ஆராதனை எங்கே இருக்கிறது? அந்நிய ஆராதனைகளாக இருக்கிறதா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நம்மை உருவாக்கின தேவனை பணிந்து கொள்கிற ஆராதனையாய் இருக்கிறதா? மத்தேயு 28:17 வாசிக்கிற பொழுது, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சீஷர்கள் இயேசு பரமேறி செல்வதற்கு முன்னதாக உயிர்த்தெழுந்த இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இயேசுவின் 11 சீஷர்களும் குறித்த கலிலேயா மலைக்கு வந்தார்களே, அங்கே வந்து தங்களுக்கு குறித்திருந்த மலையிலே அவரை தொழுது கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள். இன்று நாம் எங்கே நிற்கிறோம்? ஒருவேளை நம்மிடத்திலே பணிவு இல்லாதிருக்குமானால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற இந்த நேரமே கர்த்தரை பணிந்து கொள்ள ஆயத்தப்படுங்கள். நம்முடைய பணிவு நம்மை உயர்த்தும். தாழ்மை உள்ள நம்மை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் பணிந்து கொள்வோம். அங்கே பரலோகத்தில் 24 மூப்பரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்களே, அந்த பணிவு எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இதுவரை எங்களுக்குள் அந்த பணிவின் ஆராதனை இல்லாதிருந்தால் முகம் குப்புற விழுந்து உம்மை பணிந்து கொள்ளும் கிருபைகளை தாரும். வேதம் சொல்லுகிறபடி இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுத்தாரும். இன்றைக்கு நாங்கள் உம்மை பணிந்து ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. வியாதியோடு இருப்பார்களானால் வியாதிகள் விலகட்டும். கண்ணீர் காலத்தோடு இருப்பார்களானால் கண்ணீர் காலங்கள் விலகட்டும். திருமண தடைகளோடு இருப்பார்களானால் தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாத வாசனை வீச செய்வீராக. வேலைக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக அப்பா. புத்திர சந்தானம் இல்லாத பிள்ளைகளுக்கு புத்திர சந்தானத்தை அருளி செய்வீராக. சகலத்தை நன்மையாய் முடிய பண்ணும். இன்று முதல் நாங்களுமே பணிந்து ஆராதிப்போம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசேஷ அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் திட்டமிட்டபடி என்னிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஜெப வேளைகளை பயன்படுத்தி கொள்ளும்படிக்காய் 3ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, 12ஆம் மணி வேளை என்று நீங்கள் என்னோடு கூட செபிக்க விரும்பினால் இதிலே காணப்படுகிற அந்த தொலைபேசி எண்ணிலே என்னை தொடர்பு கொண்டு இந்த நேரத்தில் சகோதரி உங்களோடு கூட நான் செபிக்க விரும்புகிறேன் என்று எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். நிச்சயமாய் உங்கள் தேவைகளுக்காகவும் தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும்
திறப்பில் நின்று நாம் கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஜனங்களே, நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை முந்தி அறிவிக்க நீங்கள் பயன்பட வேண்டும். உங்கள் முழங்கால்கள் பயன்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 43:21 படி சகல ஜனங்களையும் துதிக்க வைக்கிற வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க, தோள் கொடுக்க விரும்புகிற அத்தனை உறவுகளும் நண்பர்களும், பாஸ்டர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ப்ராஃபட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். நாம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம், தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கும். காட் பிளஸ் யூ.